Hi students, welcome to our channel Max Plus U. I am your Max Subramanian. Happy New Year to all. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 10 CBSE Max most important sums part 1 பார்க்க போகிறோம்ப்பா. ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம்மான்னு நீங்களே சொல்லுங்கள். In an acute angle triangle ABC, secant of B plus C minus A 2, tan of C plus A minus B 1 by root 3. 3 angles கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சார் நான் ஒரு சம் பார்த்துருவோம். அதே மாதிரில இருக்க சம்ஸ் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் சீக்கன் ஆஃப் பி ப்ளஸ் சி மைனஸ் ஏ டூ, இந்த டூவை சீக்கன் 60 டிகிரின்னு எழுதிக்குங்கப்பா. பிகாஸ் சீக்கனில் எப்போ வந்து 2 வரும். இதே சம் நம்ம ஏற்கனவே இருக்குது புக்கில், tan A ப்ளஸ் பி tan A மைனஸ் பின்னு 2 ஆங்கிளில் இருக்குது, இங்கே 3 ஆங்கிளில் இருக்குது, அவ்வளோதான். ஸோ 2 வந்து சீக்கனில் எப்போ வரும்? சீக்கன் 60 டிகிரி. ஸோ சீக்கன் அண்ட் சீக்கன் பி கெட்ஸ் ரிமூவ்ட். அப்போ வந்து பி ப்ளஸ் சி மைனஸ் ஏ 60 டிகிரி வரும். நம்ம இதை கேன்சல் பண்ணணும்னு அவசியம் இல்லைப்பா, அதை ரிமூவ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக பி ப்ளஸ் சி மைனஸ் ஏ 60 டிகிரி. இந்த ஃபஸ்ட் ஸ்டெப் இதுக்கே ஆஃப் மார்க். யாருக்காவது இது எழுத தெரியும்னா ஆஃப் மார்க் உங்களுக்கு. என்ன எழுதுறீங்க? ஒன்றுமே இல்லை. சீக்கனில் எப்போ 2 வரும்னு பார்க்குறீங்க. சீக்கனில் 60 டிகிரியில் 2 வரும். ஏன் சீக்கனை யோசிக்கிறீங்கன்னா இங்கே சீக்கன் இருக்குது. சப்போஸ் இந்த இடத்துல குசீக்கன் இருக்குன்னா குசீக்கனில் எப்போ 2 வரும்னு யோசிக்கணும், அவ்வளோதான். ஸோ எந்த ஆங்கிள் இருக்கோ அந்த ஆங்கிள் எப்போ வரும்னு யோசிச்சிட்டிங்கன்னா இது முடிஞ்சிருச்சு. சீக்கன் 60 டிகிரி. ஸோ அப்போ சீக்கன் ரிமூவ் பண்ணி பி ப்ளஸ் சி மைனஸ் ஏ 60 டிகிரி எழுதி ஆஃப் மார்க் எல்லோரும் வாங்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். வாங்கிடுவீங்களா? ஓகே, அடுத்த ஆஃப் மார்க் போயிடலாமா? ஸோ tan ஆஃப் சி ப்ளஸ் ஏ மைனஸ் பி 1 by root 3 கொடுத்துருக்காங்க. ஸோ 1 by root 3 எப்போ டேனில் வரும்? நான் இப்போ ஏன் டேனை பற்றி பேசுகிறேன்னா இங்கே டேன் இருக்குது. ஸோ 1 by root 3 டேனில் எப்போ வரும்னா 30 டிகிரி. ஸோ அப்போது டேன் அண்ட் டேன் ரிமூவ் ஆச்சுன்னா 30 டிகிரி. சரி, நீங்கள் கொடுக்குற வேல்யூ இங்கே டேனில் சொல்கிறீங்க, சீக்கனில் சொல்கிறீங்க, வந்துச்சுன்னா ஓகே, வரலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஷின் வந்துச்சுன்னா வர மாதிரி தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இது 10th ஸ்டாண்டர்ட் லெவல். ஸோ உங்களுக்கு அதை பற்றி கவலையே வேண்டாம். அந்த எந்த கொஷின் கொடுத்துருக்காங்களோ அது அந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோவில் வரும். ஸோ நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்ஸ் படிக்கும் போது ஃபஸ்ட்டு கற்றுக்கும் போதே இது வந்துச்சுன்னா அப்படி ஆயிடுச்சுன்னா இப்படி ஆயிடுச்சுன்னா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம். இந்த சமம் எப்படி போடணும் அப்படின்னு நம்மக்கிட்ட என்னென்னலாம் கண்ட்ரோலில் இருக்கோ அதெல்லாம் ப்ராப்பராக பண்ணுங்க. நம்மக்கிட்ட என்ன கண்ட்ரோலில் இருக்குது? கொஷினை படித்து உனக்கு என்னென்னலாம் புரிஞ்சிருக்குன்னு பார்த்து அதோட வேல்யூ அப்ளை பண்ணணும். டேன் அப்படியே எழுதிட்டு 1 by root 3 எப்போ டேனில் வரும்னு பார்க்குறோம். டேன் 30 டிகிரி 1 by root 3. டேனை ரிமூவ் பண்ணிவிட்டு சி ப்ளஸ் ஏ மைனஸ் பி 30 டிகிரின்னு எழுதிட்டோம். இதுக்கு ஒரு ஆஃப் மார்க். கிளியரானு பார்த்துங்கப்பா. தென் அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் எழுதிட்டோமா? ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் மைனஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 60 டிகிரி வந்தது. செகண்ட் ஈக்குவேஷனில் ஏ மைனஸ் பி ப்ளஸ் சி 30 டிகிரி வந்துடுச்சு. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ கேன்சல் ஆயிடுச்சு, ப்ளஸ் பி மைனஸ் பி கேன்சல் ஆயிடுச்சு. சாக்லேட் ப்ளஸ் சாக்லேட் 2 சாக்லேட்னு 2C வந்துடுச்சு. ஸோ 60 டிகிரியும் 30 டிகிரியும் ஆட் பண்ணிங்கன்னா 90 டிகிரி வந்துடுச்சு. ஸோ 2C 90 டிகிரி. சி வந்து 90 டிகிரி பை 2. இது உங்களுக்கு தெரியும். யூஸ்வலாக இதே மாதிரி தான் பண்ணுவோம், பட் எலிமினேஷன் மெத்தட் தான் பண்ணுவோம். ஆனால் அங்கே 2 வேரியபிள் இருக்கும், ஒரு வேரியபிளுக்கு ஆன்சர் பண்ணுவோம். இங்கே அதே விஷயம் மறுபடியும் வரும். ஸோ சி 45 டிகிரி. இப்போ என்னென்ன பண்ணியிருக்கோன்னு புரியுதப்பா? ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு வந்து அந்த வேரியபிளை கேன்சல் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதுவும் 2 மார்க் சம்மா சார்னா இல்லை, இது 3 மார்க்லேயே எக்ஸ்பெக்ட் பண்ணுற சம் தான். இம்பார்ட்டன்ட். போர்டு எக்ஸாமில் 3 மார்க்லேயே கேட்டிருக்காங்க. சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணுவீங்கன்னா அந்த சி 45 டிகிரியை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இல்லை செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். எதுலனாலும் பண்ணுங்கள். இப்போ நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் பண்ணியிருக்கேன். மைனஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இருக்குது. ப்ளஸ் சிக்கு பதிலாக 45 டிகிரி போட்டிருக்கேன். அப்போ அந்த ப்ளஸ் 45 டிகிரி அங்கே போச்சுன்னா என்ன ஆகிடும்? மைனஸ் 45 ஆகி 60 மைனஸ் 45 வந்துட்டு எனக்கு 15 டிகிரி கிடைக்கும். கிளியரா? ஸோ என்ன பண்ணியிருக்கோம்? சி இருக்க இடத்துல 45 டிகிரி போட்டிருக்கோமா? ஆமாம், 45 டிகிரி போட்டிருக்கோம். அப்போ ப்ளஸ் 45 அங்கே போனால் மைனஸ் 45. 60ல் 45 போச்சுன்னா 15. இவ்வளோ தான் கேள்வி, ஒன்றுமே இல்லை. இப்போது ஒரு ஆங்கிள் கிடச்சிருச்சு நமக்கு. தேர்ட் ஈக்குவேஷனாக வச்சுருக்கோம். இப்போ நமக்கு தெரியும் இதெல்லாம் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஸோ சம் ஆஃப் ஆல் த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் வந்து 180 டிகிரி. ஸோ ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் சி எல்லாமே ஆட் பண்ணால் 180 வரும். ஸோ சி பதிலாக 45 அப்ளை பண்ணியிருக்கோம். ப்ளஸ் 45 போன தடவை மாதிரி இங்கே போச்சுன்னா மைனஸ் 45. 180ல் 45 போச்சுன்னா 135. ஸோ ஏ ப்ளஸ் பி வந்து 135 வரும். தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும்ப்பா. தேர்ட் ஈக்குவேஷன் மைனஸ் ஏ ப்ளஸ் பி 15 டிகிரி கிடச்சிருக்கு. ஃபோர்த் ஈக்குவேஷன் ஏ ப்ளஸ் பி 135 டிகிரி கிடச்சிருக்கு.
இதுவும் ஈஸி தான். எலிமினேஷன் மெத்தடில் ரெண்டுமே வேறு வேறு சிம்பிள் இருக்கிறதுனால அப்படியே ஆட் பண்ணால் கேன்சல் ஆகிடும். சாக்லேட் ப்ளஸ் சாக்லேட் 2 சாக்லேட். ஸோ பி ப்ளஸ் பி 2B. 135 டிகிரியும் 15 டிகிரி ஆட் பண்ணுங்கள், 150 வந்துடும். இந்த 2 இங்கே வந்துச்சுன்னா டிவிஷன். 150/2 போட்டிங்கன்னா பி வந்து 75 டிகிரி கிடச்சிருச்சு. ஸோ பியும் கிடச்சிருச்சு. ஏற்கனவே நம்ம சி கண்டுபிடிச்சிட்டோம். இதை எடுத்து ஒரு ஈக்குவேஷனில் தேர்ட் ஈக்குவேஷன் இல்லை ஃபோர்த் ஈக்குவேஷன் எதுனாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நம்ம ஃபோர்த்தில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ பிக்கு பதிலாக 75 டிகிரி போட்டிருக்கோம். ப்ளஸ் 75 இங்கே போச்சுன்னா -75 ஆகிடுது. ஸோ அப்போ ஏ வந்து 60 கிடச்சிருது. கிளியராப்பா? ஸோ ஒன்ஸ் சி கிடச்சதுக்கப்புறம் அப்படியே நார்மல் எலிமினேஷன் மெத்தடில் போட்டு ஏ பி சி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது உங்களோட டேர்ன். ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். போன தடவை மாதிரியே தான் இருக்குது சீக்கனும் டேனும், பட் வேல்யூ மாறி இருக்குது. சீக்கனுக்கு அதே வேல்யூ தான் 2 தான், பட் டேனுக்கு 1 இருக்குது. ஃபைண்ட் த 3 angles ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஏபிசி. இதை போட்டு உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். இந்த தேர்டு கொஸ்டினில் இது வந்து சீக்கன் ஏ ப்ளஸ் பி மைனஸ் சி தான். சரிங்களா? இது மைனஸ்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது சைன் ஏ ப்ளஸ் பி மைனஸ் சி 1/2 காஸ் பி ப்ளஸ் சி மைனஸ் ஏ, ரெண்டுத்துலேயும் மைனஸ் தான் இருக்குது, ஈக்குவல்ஸ் டு 1/√2. இதுலேயும் ஃபைன் ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி, ஆங்கிள் சி. ஸோ இந்த மாதிரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அண்ட் இன்ஃபார்ம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஸோ நான் 10th ஐ வில் ட்ரை டு டூ கன்சிக்யூட்டிவ்லி தொடர்ந்து போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.